இப்போது வள்ளலாரின் கதைக்கு வருவோம். பில்ட் ஆன் த பெஸ்ட் என்ற கொள்கையின் அடிப்படையில் சோழனின் உயர்ந்த மணிநீதியின் பெயரால் பிராமணனின் அயோக்கிய நீதிக்கு பெயரிட்டது போல உயர்ந்த மனிதனாக இருந்திருக்கலாம் என்று நாம் ஊகிக்கும் பரம்புமலை பாரியை கொன்றுவிட்டு பிறகு அவரின் பெயரால் மகாவீரை வள்ளல் பாரி என்றது போல உன்னதமான மனிதராகிய ராமலிங்க அடிகளாரை பிராமணன் கொன்றுவிட்டு பில்ட் ஆன் த பெஸ்ட் என்ற அடிப்படையில் அவரினுள் மகாவீரை திணித்து அவருக்கு வள்ளலார் என்ற பட்டப்பெயரை பிராமணன் வழங்கினான். வள்ளலாரினுள் பரசுராமன் குடியிருப்பதால் தான் சன்மார்க்க குடியில் 1/3 பரசுராமனை குறிக்கும் மஞ்சள் வண்ணம் உள்ளது என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன். எனவே ராமலிங்க அடிகளாரை இனி அருட்பெருஞ்சோதியார் என்ற பட்டப்பெயரால் மட்டுமே அழையுங்கள். இனியும் அவரை வள்ளலார் என்று அழைத்தால் அது அருட்பெருஞ்சோதியாரை அவமதிப்பதாக அமையும். அருட்பெருஞ்சோதியார் கொல்லப்பட்டிருந்தாலும் அவரிடம் இறைமை நிச்சயம் உண்டு. அவர் ஆற்றிய பணிகளுக்காக அவரை நினைவுகூர வேண்டியது நமது கடமையும் கூட. பன்றிக்கறி தின்று புத்தர் மாண்டார் என்பதின் மறைபொருள் அவர் சாணக்கியனால் கொல்லப்பட்டார் என்பதுதான். அப்படி கொல்லப்பட்ட புத்தரை இன்றும் நாம் வழிபடுவது போல அருட்பெருஞ்சோதியாரையும் நாம் வழிபடுதல் வேண்டும்.